ஆமென். மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜீவன் திருச்சபையின் சார்பிலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆமென். நல்ல ஒரு ஆராதனையை தேவனை நோக்கி துதித்து பாட தேவன் இடத்திலே எங்களை பலப்படுத்தினார். அதோடு எங்களுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்துப்பட்டது. ஆமென். உற்சாகமான ஆவியை எங்களுக்கு தந்தார். ஆமென். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளில் பிரசங்கத்துக்காக எடுத்துக்கொள்வோம். பேதுரு 1 பேதுரு 5:8 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். இந்த வசனத்தை வாட்ச உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே சாதாரணமாக விளங்கி இருக்கும். சாதாரண சொன்னது போல சில வசனங்கள் நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கலாம், சில வசனங்கள் உங்களுக்கு தெரிந்த வசனங்களாகவும் இருக்கலாம். ஆனாலும் அதை திருப்பி நினைவுபடுத்தி என்னென்ன காரியங்களை நாங்கள் சரி பார்க்க வேண்டும், என்னென்ன காரியங்களை நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதைக்காகத்தான் தேவன் எங்களோடு அதை குறித்து பேசுகிறார். சில வேளையில அது எனக்காகவும் இருக்கலாம், சில வேளை உங்களுக்காக இருக்கலாம். இதுல யாருக்குமே நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை வாசிக்கிற போது நீங்கள் அதே பகுதியில் அதிகாரம் 1 வாசிங்க. 1 பேதுரு 1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, காலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தானியா தேசங்களில் சிதறியிருந்தவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது. இருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருமைப்படுவது. ஆமென். அப்ப இங்கே பேதுரு அடிகள் ஒரு பொதுவான ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அப்ப பொதுவான நிருபம் சொன்னால் எல்லாருக்கும் பொதுவானது. அப்ப அன்றைய நாளில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த பேதுரு எழுதுகிறார் சொன்னால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. ஆமென். அப்ப இன்றைய நாட்களில் வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இது என்ன, இது பொருந்தும். என்ன, அப்ப இந்த பகுதியிலே நாங்கள் இன்னுமாக வளர வேண்டும் என்பது கிறிஸ்தவ புத்தகத்திலே பேதுரு அடிகள் எழுதியிருக்கிறார். அப்ப யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால் கிறிஸ்தவர்களுக்காகத்தான் பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு, அதே போல எல்லா இடமும் சிதறடித்து போயிருக்கிற ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். முதலாவது வசனம் என்ன, சகோதரி யோகிக்கே சொன்னாங்க, ஞானத்தை கொடுக்கும்படியாக. அப்ப எனக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிச்சிருந்தாங்க. ஆமென். அப்ப இன்றைய நாட்கள் இன்றைய நாட்கள் எல்லாம் ஒரு அழகான நல்ல ஒரு நாட்காலங்கள் என்று சொல்ல முடியாது. எங்க போனாலும் உலகத்துல அநேக பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் சில நீங்க வேறு வேறு இடங்கள்ல வேலை செய்றீங்க, சில அநேக காரியங்களை சந்திக்கிறவர்களாக இருக்கிறீங்க. இப்ப இந்த பகுதி சொல்லப்படுகிறது யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது. உலகத்தில் இருக்கிறவங்க வெளியில இருக்காங்க, அவங்க உள்ளுக்கு வந்து அவங்களுக்கும் சொல்லப்படும். இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் சொல்லப்படும். அப்ப இந்த பகுதியை வாசிக்கிற போது நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். என்ன சொன்ன, இன்றைய நாட்களில் அநேக கிறிஸ்தவர்களை குறித்து பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற வேளையிலே ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகிறார்கள். இரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் இரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள், ஆனால் தெளிந்த புத்தி இல்லை. கிறிஸ்துவை குறித்தான ஒரு ஞானம் இல்லை. சார் சொன்னாங்க, ஞானத்தை கேளுங்க. அப்ப இங்க ஞானத்தை குறித்து நீங்கள் பார்க்கிற வேளையிலே வேதத்தில் யார் ஞானத்தை தாருங்கள் சொல்லி கேட்டிருக்காருன்னு சொன்னால் சாலமோன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார், எனக்கு ஞானத்தை தாருங்கள். இப்ப ஞானத்தை அவர் பொன்னையோ பொருளோ எதையோ கேட்கவில்லை. என்ன சொல்றார்? ஞானத்தை தாருங்கள். ஞானத்தை தருகிற வேளையில், அதை பெற்றுக்கொள்கிற வேளையிலே அதன் மூலமாக நீங்கள் மிகுதியான காரியங்களை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு மிகுதியான காரியங்களை அங்கே கொடுத்ததை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். அப்ப சாலமோன்
பொன்னையோ பொருளையோ கேட்கவில்லை, தன்னுடைய தெளிந்த ஞானத்தை கேட்டார். எதற்காக கேட்டார்ன்னு சொல்கிற வேளையிலே அந்த அதாவது அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார். அப்ப நியாயம் விசாரிக்க அங்கே இருக்கிற ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படியும் அங்கே இருக்கிற குறைகளை சரி செய்யும்படியும் அவர் தன்னுடைய ஞானத்தை கேட்கிறார். அவர் தனக்கு நல்ல ஞானத்தை தரப்படியா கேட்கிறார். அவர் ஒருவேளை நல்ல ஞானமா இருந்திருக்கலாம், ஆனாலும் ஆண்டவருடைய தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாருங்க. என்னதுக்காக? இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க. ஆமென். சும்மா நாம ஒரு முடிவெடுக்க முடியாதுன்னு, எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் ஒரு நியாயம் விசாரி ஒரு ராஜாவாக எங்களை தேர்ந்தெடுக்கிறார்களா, இல்லாட்டிக்கு ஒரு மூப்பராக தேர்ந்தெடுக்கிறார்களா, ஒரு போதகராக தேர்ந்தெடுக்கிறாரா? ஞானம் இல்லை என்று சொன்னால் ஆடுகளை வழிநடத்த முடியாதுன்னு. அங்கே நீங்கள் மோசையை குறித்து பார்க்கிற வழியில் மோசை ஆரம்பத்தை சொல்லிட்டார், நான் எனக்கு திக்குவாயினா இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்றார். அது ஆண்டவர்கிட்ட நேரடியாக கேட்கிற வழியில் ஆண்டவர் அவருக்கு உதவி செய்கிறார். ஆமே, நான் உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன் என்று சொல்லுகிறார். அதே போலதான் ஞானத்தை நீங்கள் கேட்கிற வேளையிலே, ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்கள் சபைகளை செய்கிற வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் பைத்தியமானவர்களை தான் தெரிந்து கொண்டார், நல்ல அறிவாளிகளை தெரிந்து கொள்ளல. அப்ப ஆண்டவர்கிட்ட நாங்கள் உள்ளுக்க வந்துட்டீங்க, நீங்க அப்ப ஆண்டவர்கிட்ட நோக்கி கேட்கிற வேளையில அங்கே அவர் ஒரு நீங்கள் விரைக்க ஒரு வெற்றிடமான ஒரு பாத்திரமா வருவீங்க. அப்ப உள்ளுக்க விரைக்க ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஞானத்தை தாருங்கள் என்று சொல்லி கேட்கிற வேளையில ஆண்டவர் ஞானத்தினாலே உங்களை நிரப்புவார். ஒரு ஞானம் உள்ளவன், ஒரு புத்தி உள்ளவன், நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் நல்ல படிச்சவன் என்ன செய்வான்? அவன் தராதரமாய் பேசுவான், எங்கே எதை கதைக்கணும், எங்க பேசணும் என்று சொல்லி அவன் ஞானமாய் பேசுவான். ஒரு புத்தி இல்லாத பாருங்க, வீதியில பாருங்க, ஒரு பைத்தியமா இருக்கவன பாருங்க, அவன் நல்ல ஞானமா பேசுவானா? இல்ல ஞானமான காரியங்களை செய்வானா? இல்ல. அப்ப ஒரு ஞானத்தை நீங்கள் கேட்கிற வேளையிலே அங்கே ஒவ்வொரு காரியங்களையும் ஞானத்தோடு நீங்கள் செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஞானம் இல்லைன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை, அவர் கொண்டே பைத்தியாஸ்பத்திரி ஒன்றை போடுன்னா சொல்லுவாங்க. என்ன? அப்ப ஞானத்தை கேட்கிற வேளையிலே கர்த்தர் அங்கே சாலமோனுக்கு கொடுத்தார். அங்கே ஞானங்களை விசாரிக்கும்படியும் தீமைகளை பகுத்தறிகிறதுக்கும் அங்கே 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 புத்தியில் இருதயத்தோடு நடக்கிற ஜனங்களுக்கு புத்தியை சொல்லும்படியும் தேவன் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவார். ஆமென். சபையில் இன்னைக்கு ஞானம் இல்லாம நடக்கிறதால அநேக பேர் இடருண்டு போகிறாங்க. என்ன, ஒரு ஆள் கதைக்கிற வேளையில ஒரு ஞானமாய் கதைக்காத வேளையில தான் அந்த சபைக்குள்ள புதுசாவாரவர்கள் அங்கே இருக்கிறவர்கள் இடருண்டு போயிடுவார்கள். இப்ப நாங்க எதை ஜெபம் பண்ணி கேட்க வேண்டும்? இன்றைக்கு சௌரன் ஆரம்பத்திலேயே சொன்னார், நல்ல ஜெபங்களை குறித்து பேசினார். நான் அந்த ஜெபங்களை குறித்து பேசுறப்ப அட நீ இன்னும் கொஞ்சம் இன்னும் ஜெபத்துல குறித்து வரையிலேயே என்று சொல்லி எனக்கு ஒரு கவலையா இருந்துச்சு. என்ன சொன்னார், ஜெபத்துல இன்னும் வளரணும், நாங்கள் அடிக்கடி ஜெபிக்கிறவர்களா இல்லாதபடி வளரணும். அப்ப ஜெபத்திலே ஆண்டவரை நோக்கி கேட்கிற வேளையிலே அந்த ஞானத்தை எங்களுக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார். அதே போல நல்ல வேதத்திலே நீங்கள் நல்ல அதாவது திகழ்ந்தவர்களாக ஞானத்தை பெற்றுக்கொள்கிற வேளையிலே நீங்கள் திகழ்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப பாருங்க, நீதிமொழி புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிங்கன்னு சொன்னால் அந்த புத்தகத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் எல்லாமே ஞானத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு அதை புத்தி சொல்ல முடியாது. நீதிமொழி புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா 31 பகுதிகள்லாம் இருக்கு. நீங்க ஒரு நாள் வாசிங்கன்னு சொன்னா 31 பகுதியும் ஈஸியா வாசிடலாம். ஆமென். அப்ப அதிலே சாலமோன் அதிக பகுதிகளை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால் ஞானத்தை குறித்து கேளுங்கள், ஞானத்தை குறித்து தான் சொல்லுகிறார். அது அப்ப எங்களுக்கு முக்கியமாக தேவை. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அந்த பகுதியை அதிலே எழுதுவதற்கு விட்டிருக்கிறார்? எங்களுக்கு அந்த ஞானம் தேவை என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழி புஸ்தகம் எடுத்து பாருங்க, 2:1 பாருங்க. அதுல கூடுதலான முழு பகுதியுமே ஞானத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து என் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெளிச்சத்தை போல நாடி புதையலை போல தேடுகிறது போல் தேடுவாயானால் அப்போது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஆமென். அப்ப ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வேளையில இந்த பகுதிகளை நீங்கள் கண்டடைவீர்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். துதி வேளையிலே சொன்னார், கேடகத்தை குறித்து பாருங்க. என்ன அப்ப கேடகமா இருக்கு. அவர் நியாயத்தின் நெறிகளை காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றினார். ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வேளையிலே எல்லாமே உங்களுக்கு இலேகுவாக
கிடைக்கும். அப்ப குறைவில்லை. இன்னைக்கு சபையில ஞானத்தை நீங்க கேட்காத வண்ணத்துல அங்கே சபை நிரப்பப்படாது. என்ன பாஸ்டர் படிப்பிக்க சொன்னார், நீங்க கை நீட்டி கேட்டா தான் உங்களுக்கு அந்த கிஃப்டை தரலாம். நீங்க கையை கட்டிக்கணும்னா அந்த கிஃப்டை தர முடியாது. என்ன அப்ப நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஞானத்தை கேட்கிறீர்கள். அதான் சாலமன் பாருங்க, இவ்வளவோ தொங்கு தோட்டம் எல்லாம் காட்டினார். எப்படி அவருக்கு தேவன் கொடுத்த ஞானம், அடர்ந்த ஞானம். ஆமீன். அந்த தேசத்தை எவ்வளவு அழகாய் மாற்ற, வறண்ட தேசமா இருந்த தேசத்தை அழகாய் மாற்றினார். சாலமனுக்கு எவ்வளவு ஞானத்தை தேவன் கொடுத்தவராய் இருக்கிறார். இப்ப பாருங்க, நாங்கள் மற்றவர்களுக்கு இடரல் இல்லாதபடி நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கிற வழியில மற்றவர்களை வழி நடத்துவதற்கு இலகுவாக இருக்கு. ஞானம் இல்லாமல் போய் வழி நடத்தன்னு சொல்லிவிட்டா எப்படி வழி நடத்த முடியும்? இல்லைன்னு குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமா? இல்லைன்னு. அப்ப பாருங்கள், ஞானத்தை கேட்கிற வேளையில தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. தெளிந்த தண்ணீரை பார்த்துக்கீங்களா? சில தண்ணீர் அப்படியே நல்ல வெண்மையா இருக்கு, அதைத்தான் நீங்க குடிக்கலாம். தண்ணீர் கலங்கலா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க விரும்புவீங்களா? இல்ல. அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்தீங்கன்னு சொன்னால் அப்ப மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்க இருப்பீங்க. ஆமீன். நீங்கள் தேவ ஞானத்தை நீங்கள் கத்தர்கிட்ட கேட்கணும். அப்ப கேட்கிற வேளையில தேவன் உங்களுக்கு மிகுதியான காரியங்களை லேகுவாக செய்வார். அப்ப பாருங்கள், அடுத்தது 2வது பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் விழித்திருங்கள். ஆமீன். விழித்திருங்கள் சொன்னா நீங்க யோசிக்கிற என்ன நித்திரையில இருக்கீங்களா? அப்படி இல்லை. அதாவது விழித்திருங்கள். அதாவது புதிய ஏற்பாட்டு பகுதியில் நீங்கள் எடுத்து வாசிப்பீங்களான்னு சொன்னால் அங்கே புத்தி உள்ள கன்னிகைகளை குறித்து நீங்கள் கன்னிகைகளை குறித்து பார்ப்பீங்க. 10 கன்னிகைகளை குறித்து பார்ப்பீங்க. அதுல 5 கன்னிகைகளை குறித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவர்கள் என்ன எண்ணெயும் தீவட்டிகளையும் ஆயத்தமாக இருந்தாங்க. ஆமீன். அப்ப மிகுதியான 10 பேர் 5 பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தீவட்டியெல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, ஆயத்தம் இல்லை. இப்ப இது எப்படி சபைக்குள்ள ஜாயின் பண்ணலாம்னு சொன்னால் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, மிகுதியான காரியங்கள்ல ஆயத்தம் இல்லை. வார்த்தை அவர்களுக்கு இல்லை, வசனம் அவர்களுக்கு இல்லை, மற்றது கனக காரியங்களை சொல்லலாம். வேதத்துல நீங்க சொல்றீங்கன்னா கீழ்ப்படிவில்லை, அது இதெல்லாம் நிறைய பகுதிகளை சொல்லலாம். அப்ப பாருங்க, இந்த 5 கன்னிகைகள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அதாவது கன்னிகை என்று சொல்லுகிற வழியில நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் மணவாட்டிகளாகிய எங்களை, அதாவது நீங்கள் பெண்கள் என்று தனியாக அப்படி சொல்லப்படுது. அதாவது மணவாட்டிகளாகிய நாங்கள் எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் இரு சம பாலருக்கு தான் சொல்லப்படுது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற போது மணவாட்டிகளாகிய சபைகளை தான் சொல்லப்படுது. அப்ப சபையினாகிய நாங்கள், அதாவது மணவாட்டிகள், நாங்க என்ன செய்யணும்? ஆயத்தமாயிருக்கணும். எண்ணெய் 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 தீவட்டி இருந்துச்சுன்னா எண்ணெய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நாங்க எப்ப நெருக்கம் வருதோ அப்ப அந்தரப்படக்கூடாது. ஆமே. அப்ப பாருங்கள், நீங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்றி ஆயத்தமாய் இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய வருகையில நீங்கள் எடுக்கப்படுவீர்கள். அப்ப பாருங்கள், இங்கே விழித்திருங்கள். இந்த 5 பெண்களும் என்ன செய்ததாக சொல்லுங்க, எண்ணெயை எடுத்து வச்சுட்டாங்க, தீவட்டி எடுத்து வச்சுட்டாங்க, எண்ணெய் எடுத்து வச்சுட்டாங்க, அவங்க நித்திர தூங்கல, விழித்திருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளன் எப்ப வருவார் என்று சொல்லி காத்திருந்தார்கள். நாங்கள் அன்றை காத்திருக்கிறோமா? நாங்க நடுக கேட்டு சலிச்சு போச்சு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார் 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 என்று சொல்லி நாங்க காலங்காலமாக கேட்டுக்கொண்டிருக்கோம், இன்னும் வரையில. அப்ப அதனால நாங்க என்ன செய்யறோம்? பேசாம இருக்கிறோம். ஒரு எங்கட என்ன சொல்றது, ஒரு ஆயத்தம் இல்லாமல், ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். அப்ப அந்த பகுதிகளை நாங்கள் எங்களிலிருந்து சீர்திருத்தணும். அதாவது விழித்திருங்கள். அதுக்காக நீங்க இரவிரவா விழிச்சிருக்கிறது அதை சொல்லல. நீங்கள் விழித்திருங்கள். ஆண்டவராகிய வேதத்திலே வார்த்தையிலே வார்த்தை வெளிச்சமா இருக்கு, என்ன உங்களுக்கு வெளிச்சமா இருக்கு. அப்ப அதனால நீங்கள் விழித்திருங்கள். விழித்திருக்கிற வேளையிலே உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஆமீன். இன்னைக்கு நாம ஆராதனைக்கு வாங்கன்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி நாங்க விழித்திருக்கிறது? அப்ப ஆராதனைக்கு வாங்க, வார்த்தைகளை கேளுங்க, வசனங்களை கேளுங்க. அப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அதாவது நீங்கள் தீவட்டிகள் நீங்க எண்ணெய் தீவட்டியும் ஆயத்தப்படுத்துறீர்கள். அதாவது ஆண்டவராகிய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ முதலாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. சபைகளில் தெளிந்த புத்திகளாக எந்த காரியத்திலையும் நாங்கள் தெளிவாக செய்கிறவர்களாயிருக்கணும். அதே போல 2வது விழித்திருங்கள். என்ன சத்ருவானவன் எப்படி உங்களை வகை தேடலாம் என்று சொல்லி அவன் சுற்றி திரிகிறான். அப்ப பாருங்க, வகை தேடுகிற கட்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். அப்ப நாங்கள் விழித்திருக்கிறாவிட்டால் எப்படி
விழுந்து போயிடுவோம். என்ன இப்ப பாருங்க, ஒரு புறாவை பிடிக்க போறாங்களா இல்ல ஒரு பறவையை பிடிக்க போறாங்கன்னு சொன்னா கன்னி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த கன்னிக்கு நாங்கள் தப்பிக்கொள்ளும்படியாக நாங்கள் எப்பொழுதுமே கவனமாய் விழித்திருக்க வேண்டும். வரப்போகிற காரியங்கள், அதாவது உலகம், அதை நான் பாடும் உலகம் எல்லாம் மாயையா இருக்கு. அது உங்களுடைய கண்களுக்கு தெரியாது. ஆனால் அகப்பட்ட வேளையில தான் உங்களுக்கு என்ன பிரச்சனையில மாட்டுப்பட்டுறீங்க. நீங்க லேசாக மாட்டுப்பட்டுறீங்க. அதாவது கண்ணி வைக்கிறவன் உங்களுக்கு என்ன தெரிஞ்சா வைக்க போறான் இல்ல. இப்ப பிசாசானம் அப்படித்தான் செய்கிறான். உங்களுக்கு கண்ணியை வைக்கிற போது உங்களை பிடிக்கிற, அதாவது நீங்க பாத்தீங்களா ஊர்ல எல்லாம் அந்த முயல் பிடிக்க, புறா பிடிக்க, அது பிடிக்கலாம் கண்ணி என்ன வச்சிருப்பாங்க, மறைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப உங்களுக்கும் எனக்கும் அப்படியாக கண்ணியைத்தான் வச்சிருப்பார் பிசாசானவன். ஆனால் எங்களை தேவன் பாதுகாக்கிறார். எப்ப பாதுகாக்கிறார்? நாங்க அவர்களுக்குள்ளே இருக்கிற வழியில் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி விழித்திருந்து நடக்கிற வழியில தான் அந்த பாதுகாப்பு எங்களோட கூட இருக்கிறது. என்ன நீங்க வேதத்துல ஜோபு குறித்து பாப்பீங்கன்னு சொன்னால் ஜோபை சுற்றி என்ன ஆண்டவர் ஒரு வேலியை போட்டிருக்கிறார். அப்ப பிசாசானவன் அங்கே வருகிறான், வந்து ஆண்டவரோட பேசுகிற போது அப்ப அவன் ஆண்டவர் கேட்கிறான், நீ எங்கே இருந்து வருகிறாய்? நான் சுற்றி திரிந்து விட்டு வருகிறேன் சொல்லி சொல்கிறான். அப்ப பாருங்க, எல்லா இடமும் சுற்றி திரிகிறவனாய் இருக்கிறான். யாரை விழுத்துவதற்காக? யாராவது விழுந்து நோஞ்சானா இருக்கிறாங்களா, இல்ல வார்த்தைகளை தெரியாம இருக்கிறாங்களா, வசனம் தெரியாம இருக்கிறாங்களா, எல்லாத்துக்கு சபையில எப்பயாவது குழப்பத்தை கொண்டு வருகிறாங்களா, அவர்கள் மூலமா தான் உங்களை விழுத்த முடியும், உங்களை வஞ்சிக்க முடியும். சபையை அவன் என்ன பிசாசானவன் சபையை கட்டும்படியாக இருக்கிறான் இல்லை, அவன் சபையை உடைக்கும்படியாக இருக்கிறான். சபையாரு நீங்கள் நானும் தான். சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் தான் சபையா இருக்கிறோம். அப்ப நாங்கள் வார்த்தையில நிலைத்து இல்லைன்னு சொன்னால், அதாவது விழித்திருக்க இல்லைன்னு சொன்னால், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இல்லைன்னு சொன்னால் பிசாசானவன் வஞ்சித்து போடுவான். அவன் எங்கே மடக்கி பிடிக்கலாம்னு சொல்லி பார்த்து கொண்டு திரிவான். ஆமீன். அவன் உலகத்துல எங்கெல்லாம் சுற்றி திரிகிறான். அன்றைக்கு உலகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கு. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, பாடுகள் உண்டு. ஆனால் கர்த்தரை நாங்கள் பற்றி கொள்கிற வேளையிலே, அவருடைய வார்த்தையில நாங்கள் விழிப்பா இருக்கிற வேளையிலே உங்களுக்கு அந்த காரியத்திலிருந்து பாதுகாப்பு வரும். என்ன இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை பாருங்க, எத்தனையோ குண்டுகள் அடிச்சு கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தின்படி அவர் காக்கிறார் அந்த தேசத்தை. எவ்வளவு அந்த சுத்தி வர எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுக்கிறாங்க, நீங்க ராடர் ரெண்டு சுத்தி வச்சுக்கிறாங்க. அப்ப நீங்க அது எவ்வளவு அம்புகள் எத்தனையோ ஆயுதங்கள் செல் அடித்தாலும் அந்த தேசத்தை அழிக்காதபடி அவங்க அதுக்கு பாதுகாப்பை ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வச்சிருக்காரு. அப்ப அதனால அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரை குறித்தான ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கு. நாங்க அதாவது பெயர் கிறிஸ்தவர்களாய் இல்லாதபடி விழிப்புணர்வு உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கணும். எப்பவுமே விழித்திருக்கிறவர்களாய் இருக்கணும். நாங்கள் எதற்கும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். அதை அடிக்கடி இன்றைக்கு பிரசங்கம் போய் நாங்கள் ஆயத்தமா இருக்கணும். இன்றைக்கு பாட ஆராதனைன்னு சொன்னால் போய் செய்யறதுக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். திடீரென்று போட்டோம்னா என்ன பிரதர் இன்றைக்கே போடுறீங்க, நான் போய் செய்யறது என்னன்னு சொல்றது இல்ல, ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு நாங்கள் எங்களுடைய பலன் இல்லை, எங்களுடைய இது இல்லை. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். நீங்க ஆண்டவரை நோக்கி கேட்கிற வழியில் எதை நாங்கள் சொல்ல வேண்டும், எதை பேச வேண்டும், எதை மற்றவர்களோடு பேச வேண்டும், எதை உலகத்தாரோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்கிற வழியில் ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயமா உதவி செய்வார். அது ஜெபம் செய்கிற வழியில் அங்கே சாலமோனுக்கு உதவி செய்தார்ல, அதே போல எங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாங்கள் எத்தனையோ வருடங்கள் சபைக்கு வந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை வசனங்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் பிசாசானவன் இலகுவாக உங்களை வஞ்சித்து போடுவான். ஞானஸ்தானம் மட்டும் போதாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா, அது அடையாளமா ஆண்டவர் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். ஆனால் மிகுதியான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களை அழைத்து வந்துட்டார் சபைக்குள்ள. அதுக்கு பிறகான காரியங்களை நாங்கள் எங்களுடைய இதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை கேட்க வேண்டும், அதன்படி நாங்கள் விழித்திருந்து நடக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இன்றைக்கு சபைகள் ஏன் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் நிலைத்தில்லைன்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை வசனங்கள் அவருடைய இருதயங்கள்ல இல்லை. அப்ப அவங்க ஒரு விழிப்புணர்வு இல்லாம, நான்லாம் ஒரு காலத்துல வந்து பிரசங்கம் முடிஞ்சா சில நித்திர தூங்கிடும். அப்ப 5 பேரோட பேச்சு வாங்கினோம். அப்ப அந்த வார்த்தைகளை நாங்கள் கிரகிக்கத்தான் எங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். சில நான் உடம்பி நிற்பேன், எனக்கு இந்த நித்திர தூங்க. அப்ப பாருங்க, அப்ப எங்களுடைய காரியங்கள்ல குறைவுகள் உண்டுதான். ஒருவரும் பலவீனங்கள், சோர்வுகள், காரியங்கள், நீங்க எல்லாருமே மனுஷர் தானே, என்ன ஏதோ ஒரு காரியத்துல குறைவு இருக்குந்தான். ஆண்டவர் சொல்ற நீ அதை கேட்கிற வேளையிலே அதை நிறைவாக்கப்படுகிறது. நான் ஒரு பகுதியை பார்த்து, ஒரு நிறை குடத்துக்குள்ள நீங்க தண்ணி அரைவாசி விட்டீங்கன்னு சொன்னா அது சத்தம் போட்டுக்கொண்டு இருக்குமே, அது நிறைவாகிற வேளையில அமைதியா ஞானமா இருக்கு. தான் சபைக்குள்ள பிரச்சனை.
ஆண்டவருடைய வசனங்கள் வார்த்தைகள் ஒன்றுமே ஒரு அறகுறையா நிக்குது. அதுக்காக எனக்கு எல்லா வசனமும் தெரியும் இல்லை, ஆனால் நிறைவாகிற வேளையிலே உங்களுடைய சபைகளிலே எந்த ஒரு குழப்பமும் வராது என்று சொன்னால் அவர்கள் ஞானமாய் நடந்து கொள்வார்கள். என்ன ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து விழிப்பாய் இருப்பார்கள். என்னத்தை எதை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தருகிறார், எதை கற்றுத் தருகிறார் என்று சொல்லி ஒரு ஞானம் உங்களுக்கு இருக்கு. அவ பாருங்க, பிசாசானவன் வகை தேடி சுத்தி திரிகிறான் யாரை விழுத்தலாம் சொல்லி. நீங்க பாருங்க, சிங்கத்தை பாருங்க, சில வழியில பாருங்க சிங்கங்கள் அதெல்லாம் பாருங்க, அந்த மிருகங்களை பிடிக்க போய் பின்னால போய் டக்குன்னு பிடிச்சிடும். அதுக்கு தெரியாது என்னத்தான் பிடிக்க போறோம். நாங்க என்ன நினைக்கிறோம், நாங்க வேலை சந்தோஷமா இருக்கிறோம், நாங்க ஆண்டவர்கிட்ட பாதுகாப்புல இருக்கிறோம்னு சொல்லி வேலை விலாசமா இருக்கிறோம். இப்ப ஜோபுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி உன்னோட வேலையை எடுத்து போயிட்டாருன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பாதுகாப்பு? அங்கே நாங்கள் பிடிக்கப்படுவோம். நாங்க நினைக்க கூடாது எங்களுக்கு எல்லா வார்த்தையும் வசனமும் தெரியும், நாங்கள் தினமும் ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவஜிக்கு போறோம், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம் கேட்கிறோம். அப்படி அல்ல, ஆண்டவர்கிட்ட நாங்கள் தினமும் கேட்கணும், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும், எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் எல்லாமே தெரியுமென்னு சொல்லி ஒரு நாளுமே அலட்சியமாய் இருக்கக்கூடாது. அதாவது வேதத்தை நாங்கள் எப்போதுமே அதை கேட்டு அதை கிரகிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். வருகிற காலங்கள் நீங்க பைபிளை கையில கொண்டு வரக்கூடிய காலங்கள் வருமான்னு சொல்லி கேள்விக்குறியா இருக்கிற சூழ்நிலைகளை வந்துட்டோம். அப்ப நாங்கள் அந்த வார்த்தைகளை இருதயங்களிலே போடுகிற வேளையில உங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு, நீங்க எப்பவுமே வேதத்தை நீங்க கையில கொண்டு போக மாட்டீங்க, ஆனால் வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்குமென்னு சொன்னால் அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஞானமாய் மற்றவர்களோடு பேசுவீங்க. ஏதாவது பிரச்சனை வருதா, ஓகே அமர்தலாக கேட்டு அதுக்கான பதிலை சொல்லுவீங்க. புத்தி உள்ள ஸ்திரியோ தன்னுடைய வீட்டை கட்டுறார். ஸ்திரியான்னு சொன்னா போல தனியாக பெண்ணன் எடுக்காதீங்க, மனவாட்டிகளாகிய எங்களுக்கும் அது பொருந்தும். அப்ப நாங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்தோம்னு சொன்னால் சபை, ஆண்டவருடைய சபை எங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்டவரை கட்டுங்கன்னு சொல்லி பேதுருவாகி நீ சபையை கட்டுவான்னு கொடுக்கப்பட்டு. அப்ப நாங்கள் ஞானமாய் இருந்தோம்னு சொன்னால் சபையை ஞானமாய் கட்டுவோம், ஆண்டவருடைய உதவியோடு கட்டுவோம். எங்களுடைய பலத்திலும் இல்லை பராக்கிரமத்திலும் இல்லை, ஆண்டவருடைய உதவியோடு நாங்கள் கட்டுவோம். அப்ப பாருங்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவனில் அவன் இடர்களை கொண்டு வருவான். அவன் நான் இதுவரை காலம் அந்த பிசாசுடைய காரியங்களை குறித்து நான் பெருசா மைண்ட் பண்ணல. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எங்களை பாதுகாக்க சொல்லி. அப்ப அன்றைக்கு அந்த ஜெபத்தை குறித்து சொன்னார், ஒரு பெண்ணுக்கு அந்த பொம்பளை பிள்ளைக்கு பிசாசானவன் வந்துட்டான், அது அப்படி சொல்ல போகிறதுக்கு நான் யோசிச்சேன், ஓ பிசாசானவன் இப்படியான வேலைகளையும் செய்கிறான். அப்ப நாங்க மிக அவதானமா இருக்கணும். அவனுக்கு இடம் கொடுத்துட்டோமோ, அதான் சொல்லுவாங்க அந்த குட்டி நாய்க்கு இடம் கொடுத்தா தலையில ஏறி இருந்துட மாட்டேன். அத மாதிரி பிசாசானவனுக்கு நாங்க இடம் கொடுத்துட்டோமோ, பயந்து அவன் இதை செய்திருவானோ கொண்டுருவான் ஒரு இடத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவன் எங்களை சுத்தி போட்டுருவானா, இவரைத்தான் ஈஸியான ஆள். சில விலங்குகளை பாருங்க, இப்ப சிங்கம் எல்லாம் பிடிக்க போய் சில பார்க்கும் ஓட முடியாது விழுந்து போயிருக்கிறது, அதுகளும் சில அப்படி விடப்படும். அப்ப பாருங்க, நாங்கள் ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் உட்கொள்ளாவிட்டால் நாங்களும் என்ன சோர்வுள்ள ஒரு பாத்திரமாகத்தான் சபைக்குள்ள இருப்போம். எப்பவுமே வியாதியோடு பிரச்சனைகளோடு சுத்தி கொண்டிருக்கோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாருன்னு சொன்னால் நாங்கள் எல்லா காரியத்திலையும் தெளிவாக நடந்து கொள்ளும். ஏதாவது ஒரு வேலைக்கு போய் உங்களுக்கு என்ன கேட்கிறாங்க, உங்களுடைய தராதரம் சிவி கேட்கிறாங்க என்ன, அப்ப நாங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அப்ப நாங்க என்ன அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், விழித்திருக்கணும். இன்னைக்கு போதனைகளை நாங்கள் கேட்டு அதன்படி பயத்தோடு அவருடைய வார்த்தைகளை கிரியை செய்யும்படி நாங்கள்லாம் கிரியை செய்வோம். நாம அதற்கு சில இப்பத்த காலங்களில் பிசாசு என்ன செய்யறான், வார்த்தைகளை விதைக்கப்பட நல்ல இடத்துல விழுகுது, நீங்களாம் நல்ல நிலங்கள்ல. ஆனால் வெளியில போகணும்னா அதை எல்லாவற்றையும் எடுத்து போடுது, அது உலக காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தை எங்களோட பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க சுமந்து கொள்ளலாம், நீங்க விசுவாசிக்கலாம். ஆண்டவர் இப்ப பாருங்க, வேதத்திலே விசுவாசம் முதலாவதாக இருக்கிறது. நீங்க விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலையும் வழி நடத்துவார். அப்ப தெளிந்த புத்தி உள்ளவன் விசுவாசிப்பான். அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை தினம் உட்கொள்கிறான் சொன்னால் இன்றைக்கெல்லாம் எனக்கு எத்தனை வசனம் அனுப்ப ஒவ்வொரு நாளும் ஜீவாவளி குரூப்ல எத்தனை வசனங்கள் அனுப்பு. அப்ப அந்த வசனங்களை நீங்கள் பாருங்க, அதாவது வாழாக்காம தலையாக்க வேண்டும், அதுக்கு மேல இருக்கிற வசனங்களையும் தேடி பாருங்க கொஞ்சம். ஆமீன். என்னன்னு சொன்னால் அதுல தெளிவு வேணும். எங்களுக்கு தெளிவில்லாமல் நாங்கள் எங்களுடைய ஆண்டவர் என்னை வாழாக்காம தலையாக்குவார்னு சொன்னால் அங்கே ஒன்றும் ஆக போவதில்லை. ஆமீன். அப்ப நாங்கள் வார்த்தையிலே தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அப்ப யார் உங்களுக்கு எதிராளியா இருக்கான்? பிசாசானவன் தான் உங்களுக்கு எதிராளியாக இருக்கிறான்.
இதுல சொல்லப்படையில உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எதிராளி, உங்களோட சபையில பக்கத்துல இருக்கிறவன் எதிராளி என்று சொல்லப்படையில. அப்ப பிசாசானவன் எதிராளியா இருக்கான். நம்ம எப்பவுமே வலு கவனமா இருக்கணும். ஆமென். நாங்க ஆண்டவரோடு எப்பவுமே இருக்கணும். நாம கொஞ்சம் வழி விலகி எங்களுடைய காரியங்களை நாங்க செய்ய வழியில போயிட்டோமா விழுந்துருவீங்க நீங்க ஷூர். அதாவது கெட்டகுமாரன் எப்படி நாங்க நாடகம் நடிச்சோம்ல, கெட்டகுமாரன் எப்படி இருந்தா அப்பா கீழே அப்பா வழி நடத்தல விட்டுட்டு வழியில போனோம். அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சொத்துக்களை பிரிச்சுதான் நான் போயிட்டு வரேன் போனேன், கடைசியா பண்டிகைக்கு போற சாப்பாடு இல்லாம போச்சு. எப்படி? ஏன் இந்த காரணம்? இதேதான் சபையிலையும் இப்படி நடக்குது. தெளிவில்லாதபடினாலதான் அந்த ஜனங்கள் எல்லாம் இடரல் அடைகிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் எங்களுடைய சபைகள்ல வர வேண்டிய ஜனங்கள் எல்லாம் தெளிவில்லாதான் போய் வெளியில இடரல் விழுந்து போயிருக்காங்க. ஆனா வெளி தோட்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் வடி அழகா இருக்கிறாங்க, அவங்க ஏதோ செய்யறாங்க, பூசி மொழியை திரிகிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் விழுந்து போயிட்டாங்க. ஏற்கனவே இவர்களெல்லாம் மீண்டும் மனம் திரும்பி சபைக்குள்ள வரணும், நிச்சயமா வரணும். ஏன்னு சொன்னா அவர்களும் எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களோட இணைக்கப்பட்ட ஒரு சரீரம் தான், விலகி போனவர்கள். அப்ப இவர்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் போது புத்தி சொல்ல நாங்கள் ஒரு நாளுமே பிந்தக்கூடாது. அப்ப நீங்க ஞானமாய் அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் விளக்கி சொல்ல வேண்டும். மற்றது விசுவாசத்திலே நிலை நிற்க வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, அதாவது வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர் என்ன. அப்ப வாக்குரைத்தவர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரணும். இல்லைன்னு சொன்னால் அது நீங்க ஃபெக்கா இருக்கீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த பொய்யானவர்களா இருக்கீங்க சொல்லி. அப்ப விசுவாசம் இல்லாம சும்மா வந்து போறீங்கன்ற மாதிரி தான் முடிக்குது. விசுவாசிங்க. ஆண்டவர் சொன்னது, நியமித்தது ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமாய் செய்வார். அதுக்கு காத்திருங்கள், விழித்து காத்திருங்கள். அப்ப காத்திருக்க வழியில் ஆண்டவர் இயேசு நிச்சயமாய் ஆசீர்வார். இப்ப உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஒரு ஏஜ் வரணும். அதுக்கு முன்பதாக திருமணம் செய்து வைக்க முடியாது. அப்ப அவருக்கு ஒரு காலம் வருவேன். ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கார் ஓடணும்னு சொன்னா அவருக்கு ஒரு ஏஜ் வரணும். அப்ப அதுக்கு காத்திருங்கள். இல்ல இந்த பிள்ளை இப்பவே எல்லாம் பழகணும் என்று சொல்லி ஒரு நாளுமே அவசரப்படாதீங்க. கர்த்தருக்கு காத்திருங்கள். இப்ப உங்களுக்கு தெளிவு இருந்ததுன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இலகுவாக வழி நடத்துவீங்க. உங்களுக்கு வார்த்தை தெரியும் சொன்னால் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துவீங்க. கணவன் மனைவியா இருந்தாலும் சரிதான், மனைவி கணவன் இருந்தாலும் சரிதான், ஒருவர் புத்தி சொல்லுகிறவரா இருங்க. ஆமீன். இதுல வெக்கப்படுறது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஆண்டவருடைய வசனம் தெரியுமா, சொல்லிக் கொடுங்க, தெளிவடையட்டும். இன்னைக்கு போதகர் தான் வந்து உங்களுக்கு வசனத்தை சொல்லணுமா அண்டு எதிர்பார்க்கீங்கன்னு சொன்ன போது இப்ப கண்டை கனகாலம் நீங்க அன்னப்பல்ல போனா ஓகே, மற்றபடி நீங்க கனகாலம். அப்ப ஒருவருக்கு ஒருவர் அறிவுரை சொல்லுகிறவர்களாய் தெளிந்தவர்களாய் அந்த இல்ல அப்படி இல்லை. ஜீவோலி திருச்சபை எல்லாருமே நல்ல ஞானமான பிள்ளைகள், அறிவுள்ள பிள்ளைகள், தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் எப்பவுமே இருக்கணும். அப்ப இன்றையிலேருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை தாருங்க, தெளிந்த புத்தியை தாருங்க. இதுல ஒண்ணுமே வைக்கப்படுறது ஒன்றுமே இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்களா, 1.1 1.2 அப்படித்தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்த வச்சுல நீங்க 2.1 கொண்டே விட போறீங்க. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரலாம். ஆனா ஓகே, காலத்தை பார்த்தா நாங்க மற்றவர்களுக்கு பிரசங்கம் சொல்ல வேண்டியது, ஆனா இப்ப எங்களுக்கு நாங்க பிரசங்கம் சொல்ல வேண்டிய எல்லாமே இருக்கோம். சொல்லுவாங்க சிறு பிள்ளைகளை பாலை குடிச்சு கொண்டு இருக்கிறோம் இன்னும். அப்ப சோ நாங்கள் தெளிவடையணும், வார்த்தைகள்ல வசனங்கள்ல தெளிவடையணும். என்ன சொன்னா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இப்ப வசனங்கள் தெரியும், வார்த்தைகள் தெரியும். அவங்க இப்ப எங்களை விரல் கட்டி கேட்கறாங்க, அங்க மிஸ்டேக் விட்டுட்டீங்க, இந்த மிஸ்டேக் விட்டுட்டீங்கன்னு கேட்கறாங்க. என்ன அவர்களுக்கு தெளிவு வந்துட்டு. இப்ப எங்க போனாலுமே சரி, உதாரணத்துக்கு சும்மா பேஸ்புக்ல தட்டிங்கன்னு போய்க்கு அவர் வசனம் வந்துடுது, அவங்க வாசிப்பாங்க. அப்படி டே பண்ணிட்டு போற ஆட்கள் இல்லை. அப்ப எல்லாமே இப்போ வெளியரங்கமாக இருக்குது. அப்ப நாங்கள் ஒவ்வொன்றிலையுமே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். ஆமீன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம். ஞானமுள்ள பிள்ளைகளாக இருந்தீங்கன்னு சொன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா ஞானத்திலும் தெளிந்தவராக இருந்தார். பிசாசானவன் அவர்கிட்ட வந்து கேட்க அவர் இந்த ஞானமாய் ஒவ்வொரு பகுதிகளை சொன்னார். நீ ஆண்டவரை சோதிக்காதே, அப்படியே ஒவ்வொரு பகுதிகளை சொன்னார். இப்ப உங்களை ஒருதான் வஞ்சிக்க வரான்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் வசனம் தெரியுமான்னு சொன்னால் நீங்க டக்குன்னு சொல்லுவீங்க. சொல்லாட்டிக்கு முறை உங்களை இருதயத்துக்கு யோசிப்பீங்க, ஓ இது பிள்ளை, இது செய்யக்கூடாது, இது சரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்வீர்கள். ஆமீன். ஓகேயா எல்லாரும்? ஓகே.
இவ்வளவுதான் உங்களுக்கு பகுதி. என்ன சொன்னால் தாவீதின் குமாரன் எப்படி ஞானத்தை கேட்டு நடந்து கொண்டானோ, சாலமோன் எவ்வளவு ஞானமாய் அந்த ஜனங்களை விசாரித்தானோ, அப்படி நாங்களும் மாற வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் அட்வைஸ் சொல்றதுக்கும் அதாவது அட்வைஸ் சொன்ன உடனே எப்ப கல்யாணம் அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் எனக்கு கண்டாலே கோபம் வருது. அப்படி கேட்க நீங்க கல்யாணம் செய்து வைக்க போறீங்களா ஒரு ஆக்கள் இல்ல. ஓகே, வேலை இல்லைன்னா உதவி செய்யுங்க, அது வேற விஷயம். பண உதவி செய்ய போறீங்களா இல்ல, உங்களால இயலாது. அப்படியா நிலைமையில நாங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அதை கேட்காதீங்க. எப்படி சொல்லுவாங்க அன்னைக்கு இங்கிலீஷ்ல ஹவாய் ஒன்று கேட்காதீங்க. என்னன்னு சொன்னா ஒவ்வொருடைய சூழ்நிலைகள் கஷ்டமா இருக்கும், ஆனா பொய்யா சொல்லுவாங்க. அந்தந்த நேரம் நீங்க சூழ்நிலைகளை பாருங்க. என்ன பிள்ளை இல்லையா, என்ன நீங்க அந்த பிள்ளை என்ன செய்ய போறீங்க, ஆண்டவன்கிட்ட ஜபியுங்க. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, இவன் கல்யாணம் கட்டையில, இவனுக்கு விசா இல்லை, இது வந்த உடனே என்ன விசா வந்துட்டுதா கிடைச்சிட்டா, அன்றைக்கு அவன் யோசிப்பான், அட நான் இங்கேதான் கொஞ்சம் நிம்மதியாக வரலன்னா இங்கே முதலாவது கேள்வி அதையே கேட்குறீங்க. அப்ப நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் தெளிவான பேசுங்க. சில காரியங்களை நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர். அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட நல்லா பழகிட்டாங்கன்னு சொன்னா அவங்களே வந்து உங்களை சொல்லுவாங்க, அண்ணா இப்படி பிரச்சனை இருக்கு, தம்பி இப்படி பிரச்சனை இருக்கு, அதுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. இது மேக் வச்சு கதைச்ச மாதிரியே கேட்கிறது. தம்பி என்ன கடையா கட்டையிலே, அப்ப அன்றைக்கு அவனுடைய சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் யோசிக்கணும். அப்ப தெளிவு, நாங்கள் கிறிஸ்தவர் ரசிக்கப்பட்டு இவ்வளவு காலமாயிடுது. இன்றைக்கு நீதிமொழிகள் எடுத்து வாசிக்கணும்னு சொன்னா அநேக பகுதிகள் உங்களுக்கு தேவையான ஞானத்தை குறித்து விளக்கப்படுத்துகிறது. நாங்க எதை பேச வேண்டும், எதை கதைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர், அதை நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத்தருங்கன்னு சொல்லி கேட்கிற வழியில அதை ஆண்டவர் கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமீன். கடந்து